வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் 7 நாளில் இருக்க இலக்கணம் பொது பார்க்க போகிறோம். பொதுவான இலக்கணங்களை இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 திணைகள். திணை வந்து 2 வகைப்படும். இரு திணைனா 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. சரியா? அடுத்தது பார்க்க போகிறது ஐம்பால். இந்த திணையோட உட்பிரிவு தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா இந்த பால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த பால் வந்து எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். உயர்திணை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். அஃறிணை வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். சரியா? ஓகேவா? உயர்திணை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்ல. அதில் ஃபஸ்ட்டு ஆண் பால், அப்புறம் பெண் பால், அப்புறம் பலர்பால். அஃறிணை வந்து ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஓகேவா? திணையோட உட்பிரிவு தான் இந்த பால். உயர்திணை வந்து 3 பகுப்புகளாகவும் அஃறிணை வந்து 2 பகுப்புகளாகவும் பிரிக்கப்படும். ஓகேவா? 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு நம்ம உயர்திணைக்குரிய பால் பகுப்புகளை பார்த்துடலாம். உயர்திணைக்குரியது ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம ஆண்பாலுக்குரிய பெயர்களை பார்க்கலாம். வீரன், அண்ணன், மருதன். ஏதோ ஒரு வீரன், வீரன்றதும் ஆண்களை தானே குறிக்கும். அண்ணன் அப்படின்னா ஆண்களை தான் குறிக்கும். மருதன் அப்படின்றது உன்னோட பெயர், அப்படின்னா அது ஆண்பால். ஆண்கள் பெயர் கொண்டது எல்லாமே ஆண்பால் தானே. அடுத்தது பாருங்க, பெண்பால். பெண்பாலுக்குரிய பெயர் வந்து மகள், அரசி, தலைவி, கால் எல்லாமே வந்து பெண்களுக்குரியது. அதனால் அது பெண் பாலை குறிக்கிறது. பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? மக்கள், பெண்கள், ஆடவர்கள். ஆண்களை மொத்தமாக குறிக்கும் இல்லையா? ஆடவர்னா பெண்கள் அப்படின்றது பெண்களை மொத்தமாக குறிக்கிறது இல்லையா? இதெல்லாமே வந்து பன்மையில் வருது இல்லையா? மக்கள் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் கலந்த ஒரு கூட்டத்தை தான் வந்து மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மக்கள், பெண்கள், ஆடவர் இதெல்லாமே வந்து பலர்பால். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்தது வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உயர்திணைக்குரிய பால்கள் 3 பேர் பார்த்தோம் இல்லையா? ஆண்பால். ஆண்பால்னா ஆணோட பெயரோ ஆண்களை குறிக்கிற சொல்லோ வந்தால் அது ஆண்பால். பெண்பால்னா பெண்ணோட பெயரோ பெண்களை குறிக்கிற ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிற அரசியாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து பெண்பாலுக்கு உரியது. அடுத்தது பலர்பால்னா பொதுவாக ஆண்களையும் பெண்களையும் குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து பலர்பாலில் இடம்பெறும். மக்கள், பெண்கள், ஆடவர். ஓகேவா? அஃறிணைக்குரிய பால் பகுப்புகளை பார்க்கலாம். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் 2 வகைப்படும் இல்லையா? ஒன்று வந்து ஒன்றன் பால், ரெண்டாவது வந்து பழவின் பால். ஒன்றன் பாலில் ஒரே ஒரு அஃறிணை பொருட்களை குறிப்பதாக இருக்கும். யானை, ஒரே ஒரு யானையை குறிப்பதாக இருக்கலாம். புறா, மழை, இந்த மாதிரி யாராவது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறித்தா அது வந்து என்னது? பழவின் பால். இப்போ பசுன்னா ஒன்றன் பால், பசுக்கள் அப்படின்ற போது அது பழவின் பால். மழை அப்படின்றது ஒன்றன் பால், மழைகள் அப்படின்றது பால். ஓகேவா? நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மூவிட பெயர்கள் பார்க்க போகிறோம். மூவிட பெயர்கள் என்ன? தன்மை, முன்னிலை, பெயர், படர்க்கை. தன்மை அப்படின்றது நான், முன்னிலை அப்படின்றது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி பேசுறது பேர் முன்னிலை. படர்க்கைன்றது யாரோ ஒருத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு பேர். இந்த தன்மையும் முன்னிலையும் அல்லாத மூன்றாவதாக ஒரு நபர் இருப்பாங்களே அவங்கள பற்றி பேசுறதுக்கு பேர் தான் இந்த படர்க்கை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கையில் தன்மை பெயர்கள் இருக்குது, தன்மை வினைகள் இருக்குது. அதே மாதிரி முன்னிலையில் முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள் இருக்குது. அதே மாதிரி படர்க்கையிலையும் படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள் உள்ளன. ஓகேவா? இப்போது தன்மையில் தன்மை பெயர்கள் என்னென்னா, இப்போ நான்னா நான், யாம், நாம், யாம். இப்போ நான் அப்படின்றது ஒருமை. நான், நாம், இதெல்லாம் ஒருமையில் வரும். பன்மை பெயர்கள் வந்து யான், யாம் அப்படின்றது பன்மை பெயர்களில் வரும். ஓகேவா? தன்மை வினைகள் பாருங்களேன். வந்தேன், வந்தோம். அடுத்தது நம்ம முன்னிலை பார்க்க போகிறோம். நமக்கு எதிர்ப்புற இருக்கிறவங்கள தான் நம்ம முன்னிலை பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள் இருக்குது. முன்னிலை பெயர்கள் பாருங்கள். நீ, நீர் ரெண்டுமே வந்து ஒருமையை குறிக்கும். பன்மையை குறிக்கிறது நீர், நீங்கள் அப்படின்றது பண்பையை குறிக்கும் சொற்கள். ஓகேவா? நீ, நீர் அப்படின்றது ஒருமையை குறிக்கும் சொற்கள். நீர், நீங்கள் அப்படின்றது பன்மையை குறிக்கும் சொற்கள். இதில் முன்னிலை வினைகள் பாருங்களேன். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். ஓகேவா? சென்றீர்கள்னால் நிறைய பேர் போகிறது. ஓகே. படர்க்கை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம்.
படற்கையிலையும் பெயர்கள் இருக்குது, வினைகள் இருக்குது. தன்மையும் அல்லாமல் முன்னிலையும் அல்லாமல் இருக்கிற மூன்றாவது பெயர்களை தான் நம்ம படற்கைன்னு சொல்லுவோம் இல்லை, யாரோ ஒருத்தவங்களை சொல்கிறோம் இல்லையா, அதான் படற்கை. அவன், அவள், அவர், அது, அவை, இதெல்லாம் படற்கை பெயர்கள். சரியா? அவன், அவள், அவர், அது, அவை, இதெல்லாமே படற்கை பெயர்கள். படற்கை வினைகள் பாருங்களேன். வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இதெல்லாம் படற்கை வினைகள். ஓகேவா? இந்த டேபிளை உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தன்மை பெயர்கள், முன்னிலை பெயர்கள், படற்கை பெயர்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது. நீங்கள் இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம பார்த்தது 2 திணைகளை பற்றி பார்த்தோம், 5 பால்களை பற்றி பார்த்தோம். அப்புறம் உயர்திணைக்குரிய பால் வகைகள், அக்ரிணைக்குரிய பால் வகைகளை நம்ம பார்த்துட்டு அப்புறம் தன்மை, முன்னிலை, படற்கை 3ஐயும் பார்த்தோம் இல்லையா, மூவிட பெயர்களையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வலு, வளாநிலை, வலுவமைதி. இது 3 பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வலு அப்படின்றது என்னென்னா தப்புன்னு அர்த்தம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வலு அப்படின்னா என்னென்னா தப்புன்னு அர்த்தம். இலக்கண முறை இல்லாமல் பேசுகிறதும் எழுதுறதுக்கும் பேர் தான் வலு அப்படின்னு சொல்லுவாங்க. வளாநிலை அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையோட பிழையின்றி பேசுகிறதும் எழுதுறதும் தான் வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வலுன்னா தப்பு, வளாநிலைனா சரி. ஓகேவா? தப்புன்னா வலு, வளாநிலைனா சரின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 திணையும் 5 பாலும் விடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவைகள் வலு எனப்படும். நம்ம படித்தோம் இல்லையா, 2 திணை, ஆய்ப்பால், மூவிட பெயர்கள். இதில் தப்போடு எழுதணும்னா, பேசணும்னா அது பேர் வலு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இலக்கண பிழை இல்லாமல் நம்ம 2 திணைகள், முப்பால்கள், மூவிட பெயர்கள் இதெல்லாம் சரியாக யூஸ் பண்ணி நம்ம எழுதினாலோ பேசினாலோ அதை நம்ம வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம். வலுனா தப்பு, வளாநிலைனா சரி. ஓகேவா? அடுத்தது நம்ம வலு, வளாநிலை 2 பார்க்க போகிறோம். வலு எத்தனை வழுகளாக வரும் பாருங்களேன். திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழுகள் எந்தெந்த வலு வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ திணை வலு அப்படின்றது என்னன்னா உயர்திணையை அக்ரிணையாவும் அக்ரிணையை உயர்திணையாவும் சொல்கிறது திணை வலு அப்படின்னு சொல்லுவோம். திணை வலு பாருங்க, செழியன் வந்தது. செழியன் அப்படின்னா ஆண்பால்குரிய பெயர் தானே, அது உயர்திணை தானே. ஆண்பால்ன்றது வந்தது அப்படின்றது அக்ரிணையை குறிக்கும். மாடு தான் வந்ததுன்னு போடணும் இல்லையா. இங்கே திணை உயர்திணையை முடியணும். உயர்திணையில் தானே முடியணும், அக்ரிணையில் முடிஞ்சிருக்கிறதுனால இது திணை வலு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், வளாநிலையில் கரெக்டாக போட்டிருக்காங்க. செழியன் வந்தான். ஓகேவா? செழியன்ற உயர்திணை வந்தான் அப்படின்ற உயர்திணையை கொண்டே முடிஞ்சிருக்கு. இந்த எழுவாய் இந்த பயனிலைக்கும் சரியாக இருக்கு இல்லையா. எழுவாயும் உயர்திணை, பயனிலையும் உயர்திணையாக இருக்குது. அதனால் இது திணை வளாநிலை. அடுத்தது பாருங்க, பால்வலு. கண்ணகி உண்டான். கண்ணகின்றது பெண்பால், உண்டான் அப்படின்றது ஆண்பால் தானே. பால்வலு அப்படின்னு சொல்லுவோம். ஆண்பாலை பெண்பாலாகவும் பெண்பாலை ஆண்பாலாகவும் மாற்றி மாற்றி சொன்னால் அது பால்வலு. இங்கே வளாநிலை பாருங்க, கண்ணகி உண்டான். அடுத்தது பாருங்க, இடம். தன்மை, முன்னிலை, படற்கை இந்த 3 இடத்துக்கும் வர்றது கரெக்டாக வரணும் இல்லையா. அப்படி வரலன்னா நீ வந்தேன். நீன்றது முன்னிலை பெயர், அது எப்படி சொல்லணும், வந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. முன்னிலை பெயருக்கு பக்கத்தில் முன்னிலை வர எழுவாய்க்கு பக்கத்தில் வர பயனிலை எப்படி வந்திருக்கு, தன்மையோட பயனிலை வந்திருக்கு. அதனால இது இடவழு. நீ வந்தாய் அப்படின்னு வந்தால் தான் என்னது சரியானது. ஓகேவா? அடுத்து பாருங்க, காலம். நேற்று வருவான், நேற்று வந்தான் அப்படின்னு தானே சொல்லணும். இப்போ நேற்றுன்றது முடிஞ்ச விஷயம். அப்போ சொல்லும் போது எப்படி சொல்லணும், நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கணும். இது என்னது அப்படி தப்பாக சொன்னதுனால இது கால வழுவுங்க, நேற்று வந்தான். அடுத்து உள்ளது பாருங்க, வினா. ஒரு வினாவை கரெக்டாக கேட்கலன்னா அது வினா. விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என்று கேட்டல். ஒரே ஒரு விரலை காட்டி எப்படி சின்னதாக பெருசான்னு கேட்க முடியும்? அப்படி கேட்டால் அது வலுதானே. இங்கே வளாநிலைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 விரல்களை காட்டி எது சிறிது எது பெரியது என்று கேட்டல். 2 விரலை காட்டி இது பெருசா இது சின்னதான்னு கேட்குறது. விடை பாருங்கள், கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேள்விக்கு கண்ணாடி பைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அகராதியாக பதில் சொல்கிறதுக்கு பேர் விடை வலு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கண்ணன் எங்கே இருக்கிறான்ற கேள்விக்கு கண்ணாடி பைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால இதை எப்படி சொல்கிறாங்க, விடை வலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
இங்கே பாருங்கள், கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவுக்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் என்று விடையளித்தல் வந்து வழாநிலை. அடுத்தது பாருங்க, மரபு வலு, தென்னம் மரங்கள் உள்ள பகுதி தென்னம் தோட்டம் என்று கூறுதல். மரபுப்படி மாற்றி சொல்றது. குயில் வந்து என்ன பண்ணும், குயில் கூவும் இல்லையா, குயில் கத்தும்னு சொன்னால் அது மரபு வலு தானே. அதே மாதிரி தென்னை மரங்கள் நிறைஞ்சிருக்க பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், தென்னம் தோப்புன்னு சொல்லுவோமா. அப்படி சொல்லாமல் தென்னம் தோட்டம் அப்படின்னு சொன்னால் அது மரபு வலு. வளாநிலை பாருங்க, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னம் தோப்பு என்று கூறுதல். இதை சரியாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரியாக இருக்கிறது எல்லாம் வளாநிலை, தப்பாக இருக்கிறது எல்லாம் வலு. ஓகேவா, இது தப்பு, இது சரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வலுவமைதி. இலக்கண முறைப்படி இது வந்து பிழையுடையது தான். ஆனால் இலக்கண ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இது பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம வலு அமைதி அப்படின்னு சொல்கிறோம். வலுவமைதினா என்னென்னா, ஆக்சுவலி அது தப்பு, ஆனால் வந்து அது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஜீனியர்ஸே ஏற்றுக்கிட்டதுனால அது வலுவமைதி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திணை வலுவமைதி. இதில் வந்து உயர்திணையை அக்ரிணையாக சொல்லியிருப்பாங்க, அக்ரிணையை உயர்திணையாக சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இலக்கண ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதை சரின்னு ஏற்றுக்கிட்டதுனால இது திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதியாகும். மாடுன்றது என்ன, ஒரு அக்ரிணை தானே, அதை வந்து உயர்திணை என் அம்மாள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில் சொல்கிறதுனால இது வந்து திணை வலுவமைதி. இங்கு வந்து உவப்பின் காரணமாக, ரொம்ப சந்தோஷத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அக்ரிணையை உயர்திணையாக சொல்கிறாங்க. ஓகேவா, உவப்பின் காரணமாக அக்ரிணையை வந்து உயர்திணையாக சொல்கிறாங்க. ஆனால் இலக்கண ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என் அம்மா வந்தாள் அப்படின்றது ஒரு மாட்டை பார்த்து உயர்திணையில் ஒரு அக்ரிணை பொருளை வந்து உயர்திணையில் சொல்கிறதுனால இது திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஓகேவா, மகள்னா என்ன, வாடி அப்படின்னு தானே சொல்லணும். வாடா ராசா, வாடா ராசான்றது என்ன, ஆண்களுக்குரியது, ஆண்பால் தானே. வாடா ராசா வாடா கண்ணா ரெண்டுமே ஆண்பால்குரியதை தன்னோட பொண்ணை பார்த்து சொல்கிறதுனால அது வந்து என்னது, பால் வலுவமைது. இங்கு உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. பெண்பால் வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. ஓகேவா, ஒரு பொண்ணை வந்து வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்கிறது ஆண்பாலை பெண்பாலாகவும் பெண்பாலை ஆண்பாலாகவும் மாற்றி சொல்கிறதுக்கு பேர் பால் வலுவமைதி, இட வலுவமைதி. இட வலுவமைதி வந்து தன்மை முன்னிலை படர்க்கின்ற 3 இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த 3 இடங்களையும் மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த இட வலுவமைதி. மரன்றவன் தன்னை பற்றி பிறர்கிட்ட சொல்லும்போது இந்த மரம் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, இது வந்து தன்மை பெயர் தானே. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தானே அவன் சொல்லியிருக்கணும். தன்மையை வந்து படர்க்க இடத்துல அவன் சொல்கிறதுனால இது இட வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கால வலுவமைதி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் மாற்றி மாற்றி கூறும்போது அது கால வலுவமைதி ஆகுது. ஓகேவா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். என்ன சொல்லணும், நாளைனா வருவார் அப்படின்னு தானே சொல்லணும். மரியாதை நிமித்தமாக என்ன சொல்கிறோம், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இத்தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து ஆனால் இது தப்பு தான், ஆனால் அது தப்பு இல்லை அப்படின்ட்டு இலக்கண ஆசிரியர்கள் கருதுறதுனால அது கால வலுவமைதி ஆயிடுச்சு. ஓகேவா, அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமைதியாக இது ஏற்றுக்கொள்ளப்படுது. கண்டிப்பாக வருவார்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது பாருங்களேன், மரபு வலுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா. கட்டும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மரபு. குயில் வந்து கத்துமா, குயில் வந்து என்ன பண்ணும், கூவும் தானே. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து குயில் கூவுன்றது தான் மரபு, குயில் கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இது வலு ஆகும். இந்த கவிதையில் இடம்பெற்றிருப்பதனால இதை மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, இது தப்பு தான், ஆனாலும் இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இதை வலு அமைதியாக ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே கற்பவை கற்ற பெண் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கீழ்காணும் தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனம் கண்டு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார்.
வருவார் அப்படின்னு தானே சொல்லணும். அது கால வழுவமைதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து கால வழுவமைதி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது இல்லையா? தன்மையை வந்து படற்கையில் அவன் சொல்லியிருக்கான். அதனால் வந்து இது இட வழுவமைதி. அடுத்தது சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். இது வந்து கால வழுவமைதி. ஆமாம் தானே? இந்த வயதில் என்ன பண்ணுறோம்? ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் போட்டிருக்காங்க இல்லையா? விளையாடினேன்னு போட்டிருக்கணும். ஆனால் வந்து இறந்த காலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நிகழ்காலமாக சொல்லியிருக்கிறதுனால அது கால வழுவமைதி. செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார். இது வந்து பால் வழுவமைதி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடைப்புக்குறியில் உள்ளவாறு மாற்றுக. அடைப்புக்குறியில் உள்ளவாறு மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தந்தை மகனே, நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார். தாய் மகளே, நாளை உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னாள். தாய் மகளே, நாளை உன்னுடைய தோழியை அழைத்து வா என்று சொன்னாள். அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. வலுவை வளாநிலையாக மாற்றுக. அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தாள். அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பினார் அல்லது வழி அனுப்பினார்னு போகலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் முன்னர் கூறினார். வளாநிலையை வலுவமைதியாக மாற்றுக. இதோ முடித்து விட்டேன் என்று செயலை முடிக்கும் முன்பே கூறினார். அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. படற்கை முன்னிலையாக அவன் நீ. முன்னிலை தன்மைகள் வந்து உன்னிடமும் என்னிடமும். தன்மை படற்கையால் என்னிடமும் அவனிடமும். நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. Okay, thank you.